மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்குரியவர் உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ இதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மை தீமைகள் நடக்கும் இந்த மாதம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் சொல்லணும். ஆக விசேஷம் அப்படின்னா நன்மைகள்னு அர்த்தம். என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு அவர் 19ஆம் தேதி வரைக்கும் செய்கிறதுக்கு இருக்கார் அப்படின்னா, வாழ்க்கையில் முதல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்குன்னு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம். குறிப்பாக உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு ஹெல்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை. ஒருவேளை நம்முடைய பிரிஞ்சு போன உறவுகள் அல்லது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாத விட்டு போன எனி ரிலேஷன்ஷிப் அத்தனை பேரும் இந்த மாதம் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நமக்குன்னு வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம், அபிலாசைகள் இருக்கலாம், பூர்த்தியாகாமல் இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஆல்ரெடி அங்கே சூரியன் சனி அவரோட செவ்வாய் இருக்கிறது 12ஆம் இடத்துல. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம மீள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா வீட்டில் வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணால் உங்களுடைய தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும் அல்லது குறைக்கப்படும்.